முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இதை சொன்னால் இது வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறதுனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க கூட்டணியில் இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்திற்கு சென்று அங்கே தெலுங்கானா அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தொடங்கி வைத்தது யாருன்னா ராகுல் காந்தி அவர்கள். அப்போ ராகுல் காந்திக்கு ஒன்றும் தெரியாதா? அங்க தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு ஒன்றும் தெரியாதா? அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? பீகார்ல நிதிஷ்குமாரை வந்து நடத்தி முடிச்சிட்டார். நிதிஷ்குமாருக்கு அதிகாரம் கிடையாதா? அதிகாரம் இல்லாம நடத்திட்டாங்களா இவங்க எல்லாம்? கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டா அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா? ஆந்திராவில் நடத்திட்டு முடிச்சுட்டாங்க, ஆந்திராவுக்கு இது இல்லையா? ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க நடத்தினவங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லாம நடத்திட்டாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடையாதா? என்னையா வேடிக்கை? அது யாரை ஏமாத்துறீங்க? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? ஒரு முதலமைச்சர் அழகா அது பொய் சொல்றது? நாங்க கேட்கறது சர்வே கேட்கிறோம். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு எடுக்கணும், சர்வே எடுக்கிறது மாநில அரசு எடுக்கணும். மாநில அரசு எடுக்கலாம். சர்வே என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 நாடாளுமன்றத்தில் 2000 சட்டம் வந்தது. அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம், கணக்கெடுப்பு நடத்தலாம், முதலமைச்சர் எடுக்கலாம், இல்ல பஞ்சாயத்துல யார் வேணா எடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம், இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் எடுக்கலாம், இல்ல மாவட்ட பெருந்தலைவர் எடுக்கலாம், ஏன் கலெக்டர் கூட எடுக்கலாம், மாவட்ட ஆட்சியர் கூட அதிகாரம் இருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி. ஏன் முதலமைச்சர் இல்லையாமா? இந்த கணக்கின்படி தான், இந்த சட்டத்தின்படி தான் தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறாங்க, பீகார்ல எடுத்திருக்கிறாங்க, ஆந்திரா, ஒரிசா எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு வேற நாட்டில் இருக்காமா? என்ன ஏமாத்திட்டு இருக்கிறார் இவரு? இவருக்கு மனசு இல்ல, பயம். இவருக்கு என்ன பயம்? அப்போ என்ன பயம்? அப்போ கோழத்தனமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, அதிகாரம் இல்லைன்னு. ஏன் எடுத்தா என்ன தெரிஞ்சிட போதா? என்ன தெரிஞ்சிடும்? என்ன கணக்கெடுப்புனா என்ன? கிராமத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்தெந்த சமுதாயம் இந்த இடஒதுக்கீடுல நமக்கு பயன்பெற்று இருக்கிறாங்க, எந்தெந்த சமுதாயம் பயன்பெறல, எவ்வளோ லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மலக்குறவர்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இந்த சமுதாயங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கு. இவங்க நிலையில என்ன இருக்கு? வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, அரசு வேலையில் இருக்குதா, வீட்டுல கழிப்பறைகள் இருக்குதா, சைக்கிள் ஓட்டுறாங்களா, பைக் வச்சிருக்கிறாங்களா, குடிசையில் இருக்கிறாங்களா, வீட்டுல தண்ணி இருக்குதா? இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இது சாதாரண அடிப்படை. இது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசில்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன ஒரு வேடிக்கை இது? நாங்க எத்தனையோ முறை வந்து அது டைசினியல் சென்சஸ் சொல்லுறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க. அதுல வந்து நான் இப்போ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசினேன், இந்த கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஷன்ல நான் பேசினேன். நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. 7 நிமிஷம் கொடுத்தா 7 நிமிஷத்துல என்னென்ன இஷ்யூஸ் பேசணுமோ சமூக நீதி சம்பந்தமா நான் பேசிட்டேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அதில் எஸ்டிக்கு பட்டியலினத்திற்கு ஒரு காலம் இருக்குது, பழங்குடிக்கு ஒரு காலம் இருக்குது, சிறுபான்மையருக்கு ஒரு காலம் இருக்கு, ஏன் ஓபிசிக்கு ஒரு காலம் வைங்க, முடிஞ்சு போச்சு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எவ்வளோ இருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சிட போகுது. இதெல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனாலும் இவங்கள அது ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. அப்புறம் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம், அதில் ஒன்றுமே நடக்கலை. எல்லாமே தொழிற்சாலைனா சென்னை 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 சுற்றி சென்னை சுற்றி சென்னை சுற்றி வரணும். ஏன் சென்னையில் தவிர வேற யாரும் தமிழ்நாட்டில் வாழலையா? இருக்கிற தொழிற்சாலை எங்க கொண்டு வாங்க, சென்னை போதும். எங்க பார்த்தாலும் அங்க இருக்கிற சிறப்பு எஸ்சிசி எடுத்து அதுக்காக போய் சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்து. பாவம் அந்த விவசாயிகள் மட்டும் பாவம் இல்லை, நம்ம பாவம். ஏன்னா நாளைக்கு நமக்கு சோறு கிடைக்க போறது இல்லை. நம்ம இப்போ இருக்கிறோம்ல, நம்ம சந்ததியினருக்கு சோறு கிடைக்க போறது இல்லை. இவங்க எல்லாத்தையும் இருக்கிற மண்ணெல்லாம், விவசாய மண்ணெல்லாம் அழிச்சு ஃபேக்டரி. நேற்று சொல்றாரு ஏவாவேலு,
எவாவேலு நான் அமைச்சரா பார்க்கல, அவர் வியாபாரி தான். இப்பயுமே ஒரு வியாபாரி தான், இப்பயும் வியாபாரி தான் இருக்கிறாரு. அமைச்சர் ஒரு பேர் இருக்கு அவரு. அவர் கேட்கிறாரு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து தொழிற்சாலை வரக்கூடாதா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடாதா? அது ஏன் அன்புமணி தடுக்கிறார்? நான் கேட்குறேன் ஏவாவேலு அவர்களை, நாங்கள் தொழிற்சாலைகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது. தொழிற்சாலை வரணும், பொருளாதாரம் முன்னேறணும், வேலை வாய்ப்பு உருவாகணும். அந்த தொழிற்சாலைகளை முப்போகம் விளைகின்ற விளை நிலங்களை அழித்து அந்த தொழிற்சாலைகள் வேண்டாம். அப்படிப்பட்ட தொழிற்சாலை எங்களுக்கு வேண்டாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தரிசு நிலம் நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளோ இருக்கு. அங்க நீங்க தொழிற்சாலை தொடங்குங்க. இல்ல உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இடம் வச்சிருக்கீங்க, உங்க ட்ரஸ்ட்ல உங்க சார்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி கட்சியிலேயே 5000 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க உங்க ட்ரஸ்ட்ல. அதுல தொழிற்சாலை தொடங்கிட்டு போங்க. நமக்கு சோறு போடுற அந்த பூமியை அழிச்சுக்கிட்டு நாளைக்கு எங்கேயா சோறு கிடைக்கணும்? எங்க போவோம் நம்ம? மற்ற தாய்லாந்து, அப்புறம் பர்மா, கம்போடியா போய் பிச்சை எடுத்துட்டு இருப்போமா? இங்க நமக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல ஒரு மண்ணை விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம கடமை என்ன? அந்த மண்ணை நம்ம சந்ததியினருக்கு விட்டுட்டு போகணும். அதை அழிக்கிறது நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால தான் சொல்றேன், அந்த தொழிற்சாலைகள்லாம் இங்க தொடங்குங்க. ராமநாதபுரத்தில் தொடங்குங்க, திருநெல்வேலியில் தொடங்குங்க, விருதுநகர்ல தொடங்குங்க. கங்கை கொண்டான் இருக்கு, அது இன்னும் வேகமா இன்னும் பெரிய அளவில் வரல. இன்னும் நாங்குநேரி ஒண்ணுமே கிடையாது. இங்கு வாங்க, இடம் அவ்வளோ இடம் இருக்குது, இடம் இருக்குல்ல இங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.